Exercise 5.3, question number 11. What will rupees 500 amounts to in 10 years after its deposit in a bank which pays an annual interest rate of 10% compounded annually? 500 ரூபாயை 10 வருஷத்துக்கு ஒரு பேங்க்ல 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல டெபாசிட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய காம்பவுண்டட் ஆனுவல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் 500. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் ரூபீஸ் 500. ஸோ இதில் எத்தனை வருஷத்துக்கு டெபாசிட் பண்றாரு அப்படின்னா 10 years. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ என்ன மெத்தட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவல் மெத்தட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ காம்பவுண்டட் ஆனுவல் மெத்தடுடைய அமௌண்ட் ஃபார்முலா A is equal to B into 1 plus R by 100 the whole power n. ஸோ இதனுடைய வேல்யூஸ் நம்ம எடுத்து அப்ளை பண்ணோம்னா அமௌண்ட் கிடைச்சிரும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 500 into 1 plus rate of interest 10 divided by 100 the whole power n, n not 10 years. So இப்போ 1 10 10 10 10s are 100 வரும். So remaining 500 into LCM எடுத்தீங்கன்னா 11 divided by 10 the whole power 10. 11 10 ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 1.1 the whole power 10 இருக்கு. ஸோ 1/10 நேரடியாக என்ன பண்ணிடலாம், 1 போட்டலாம். இங்கே 1.1 the whole power 10 இருக்கு. இப்போ அதனுடைய வேல்யூவாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 1.1 the whole power 10. போத் சைடு லாக் எடுக்கும்போது log x is equal to log of 1.1 the whole power 10 வரும். ஸோ லாகுடைய ப்ராப்பர்ட்டி படி இதை எப்படி எழுதிக்கலாம், 10 into log of 1.1 எழுதிக்கலாம். ஸோ லாகிரிதம் டேபிளில் 1.1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.04139 கிடைக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு மல்டிபிள் 10 இருக்கிறதுனால எப்படி கிடைக்கும், 0.4139 கிடைக்கும். ஸோ இது எதனுடைய வேல்யூ அப்படின்னா லாக் எக்ஸ்னுடைய வேல்யூ. நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸ்னுடைய வேல்யூ தேவை. அப்போ இந்த லாகை ரிமூவ் பண்றதுக்காக ஆண்டு லாகிரிதம் டேபிள்ல 0.4139 உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது எக்ஸ்னுடைய வேல்யூ 2.5935 கிடைக்கும். இந்த எக்ஸ் தான் என்ன எடுத்திருக்கோம், 1.1 the whole power 10 எடுத்திருக்கோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2.5935 கிடைக்கும். ஸோ இப்போ இதில் எடுத்துக்காந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே 500 into 2.5935 கிடைக்குது. ஸோ 500 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரூபீஸ் 1296.75. ஸோ 500 ரூபீஸை 10 இயர்ஸுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%ல காம்பவுண்டட் ஆனுவல் மெத்தட்ல டெபாசிட் பண்ணோம்னா அந்த பேங்க் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 1296.75 is a final answer. Thank you.